ஹாய் மக்களே, நம்ம வந்து குட்டி போடும் குட்டி போடும் குட்டி போடுங்கிட்டு இருந்த நம்ம சன நாடு வந்து குட்டி போட்டுருச்சு. வாங்க போயிட்டு பார்க்கலாம் எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு தெரியும் அதில் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து குட்டி போடும் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதான் கடைசியாக குட்டி போட்டுச்சு. மற்ற ஆடு எல்லாமே குட்டி போட்டுருச்சு. நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்காட்டி போனால் சேனலில் இருக்க வீடியோஸ் போய் பாருங்கள். மற்ற 2 ஆடும் குட்டி போட்டுருச்சு. ஸோ சனம் குட்டி போட்டிருக்கு. நம்ம போயிட்டு பார்க்கலாம் எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா மக்கள் நேற்று நைட் தான் குட்டி போட்டிருக்கு. ஸோ அதனால் வீடியோ எடுக்கலாம் போயிடுச்சு. ஃபுல்லாக இருட்டாக இருந்தனால பாருங்கள் எல்லாமே பேசனில் வச்சுருக்கேன். குட்டி எல்லாமே உங்களுக்கு காட்டுங்க ஒவ்வொன்றும். ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கிழமைக்கு முதல்ல குட்டி போட்டு ஆடு இருக்குது. ஓகே மக்களே, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு நான் காட்டினேன். ஸோ 3 குட்டி போட்டிருக்கு. கீழே படுத்துருக்கு இல்லையா அந்த சின்ன குட்டி, அதான் ஃபஸ்ட் போட்ட குட்டி. அந்த குட்டியை பார்த்து கைக்கே நான் வந்து நைட்டு அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ சின்ன குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2வது குட்டி போட்டுச்சு. அதுவும் வந்து அந்த போல் மாதிரி ஒன்று சுற்றி போடும் இல்லையா, ஸோ அப்படி தான் போட்டுருந்துச்சு. அந்த தண்ணி இப்போ போல் வந்து உடையாமல் அது வந்து முண்டை கூட இல்லை, நான் நினச்சி செத்து போயிட்டு போட்டுருச்சு அப்படின்னு. இந்த ஆடு வந்து முத போட்ட குட்டி வந்து செத்து போட்டு தான் போட்டுச்சு. முள் கொஞ்சமும் ஒரு செத்து குட்டி வேணும். அந்த வீடியோ வந்து சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க இருந்தால் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இது 3வது முறை குட்டி போடுது. ஸோ இந்த முறை 3 குட்டி போட்டிருக்குது. அதில் வந்து 2 குட்டியும் அப்படி தான் இருந்துச்சு. நான் பாய்ந்துட்டேன். அதுக்கு பிறகு 3வது குட்டியும் போட்டுச்சு. ஸோ அதுவும் அந்த போலோடு இருந்துச்சு உடையாமல். அதை நான் தான் உடச்சி எடுத்தேன். அது பிறகு 3ஐயும் தொடச்சி வச்சேன். சின்ன குட்டி பூனை குட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு விலங்கும் குட்டி ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த ஆட்டுக்கு நல்ல பால் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதனால் நமக்கு பயப்பட தேவையில்லை. குட்டிகள் டக்குன்னு பெருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு குட்டி ஃபஸ்ட் முறை பால் கொடுப்போம். ஓகே, நேற்று நைட் நான் கொஞ்சம் பால் கொடுத்தேன். இப்போ வந்து காலையில் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் 2வது முறை. வாங்க போய்ட்டு பாலை கொடுத்துட்டு வரோம். சரி 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 கொஞ்சம் அங்கிட்டு போ. நாங்கள் இந்த வழி குடி பால் குடி. நீ நாங்கிட்ட போய் குடி.
சரி நீನು அங்கே போயிட்டு குடி. ரெண்டும் போய்ட்டு ஒன்றுக்கு தட்டு மாறிக்கிட்டு இங்கே இங்கிட்டு குடி 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 இங்கிட்டு இதில் குடி. இதில் கொடி. ஸோ ஓகே மக்களே, நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 2 குட்டி நல்லா பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்மகிட்ட முதல்ல போட்ட 3 குட்டியும் வந்து பொட்டை குட்டி. ஸோ இந்த ஆடு 3 குட்டி போட்டுச்சு இன்றைக்கி, நேற்று நைட். ஸோ அதில் 2 குட்டி கிடா குட்டி, இந்த ஒரு குட்டி ஃபஸ்ட்டு போட்டு இந்த குட்டி மட்டும் பொட்டை குட்டி. ஓகே, இது போட்டதுலேருந்து துவங்கியதான் இருக்குது. வாய் வாய் சரி, அது பால் குடித்த பிறகு இதுக்கு எடுத்து கொடுப்போம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிடாவை க்ராஸ் பண்ண 3 ஆட்டுலேயும் போட்ட 3 ஆடும் போட்ட குட்டிகள்லாம் கருப்பும் வெள்ளையும், கழுத்துக்கு மேலே கருப்பு, இங்கிட்டு வெள்ளை. இந்த ஆடு பார்த்திங்கன்னா இது வந்து மேத்துண்டு வந்து கருப்பு மிக்ஸாக இருக்குது, கீழே வந்து வெள்ளையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி குட்டி 2 அங்கிட்டு நம்மளோட ஜமுனா 2 குட்டி போட்டு இல்லையா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதுக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பும் வெள்ளையும், இது மாதிரி கொஞ்சம் கருப்பும் வெள்ளையும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக இருக்குது, ப்ரௌன் மிக்ஸ் மாதிரி ஒரு கலர் ஒன்று. ஓகே, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஜமுனாவை பாருங்கள்.
ஓகே மக்கள், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஜமுனா வந்து 2 குட்டி போட்டுச்சு. அது ரெண்டுமே இதில் வந்து ஃபஸ்ட் போட்ட 2 குட்டி இருக்குல்ல. இப்போ இந்த 3 குட்டியில் 2 குட்டி, ஒன்று கருப்பும் வெள்ளையும், இன்னொன்று கழுத்துக்கு மேலே ஃபுல்லாக கருப்பும் வெள்ளையுமா இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி 2 குட்டி தான் அதுவும் போட்டுச்சு. மற்ற ஜமுனா இருக்கு இல்லையா, அந்த சின்ன ஜமுனா ஒரு குட்டி போட்டுச்சு. ஸோ அது வந்து கருப்பும் வெள்ளையும் இந்த குட்டி மாதிரியான குட்டி ஒன்று தான் போட்டுருந்துச்சு. இதில் ஸோ பாருங்க, இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 குட்டி இருக்குது. 6 குட்டியில் வந்து 2 கிடா குட்டியும் 4 பொட்டை குட்டியும் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டு காலையிலே சாப்பாடை கொடுத்துடலாம். அப்போ தான் பகலைக்கு வந்து பால் இருக்கும் நல்லா. வாங்க போயிட்டு இப்போ கொலையை எடுத்து வந்து கட்டிடலாம். ஓகே, மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 குட்டி பால் கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ இன்னும் ஒரு குட்டி 3ஆவது குட்டி. அதான் வந்து ஃபஸ்ட் முறை அந்த 3 குட்டியில் முத போட்ட குட்டி, ரொம்ப சின்ன குட்டி. இப்போ அதுக்கும் பாலை கொடுத்துரும். எலுமிட்டியா பா 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 பா. ஐயோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள், பூனை குட்டி மாதிரி இருக்குது. சரி சரி, நீ அங்கிட்டு போ, பாலை கொடுப்போம். போ அங்கிட்டு. பா பா பூனை குட்டி குடி. நீ அப்படியே உள்ளுக்கு வா. நீ ஏற்கனவே பால் குடிச்சிட்டு தானே இருக்கு. அப்படியே உள்ளுக்கு வா. அங்கே 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 அங்கே
அப்புறம் மக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து இப்போ நேரத்தோடு நான் போட்ட வீடியோஸ்களையும் பார்த்துருப்பீங்க. மற்ற குட்டியை போட்டிருக்கணுங்க. அதோட கால் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது வேறு குட்டி பெருசுனால, ஏன்னா அந்த ஆடு வந்து 2 குட்டியும் ஒத்த குட்டியும் போட்டுருந்துச்சு. இது வந்து 3 குட்டி போட்டிருக்கு. கால்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் இங்கே நிற்கும் பாருங்கள். இங்கே நிற்கும் போது இந்த ரீப்பரில் கால் உழுகாது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே இங்கிட்டு வந்தோம்னா ரீப்பருக்கான இடம் கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்குது. இதில் வந்து கட்டாயம் குட்டி வந்து காலை உள்ளுக்கு போட்டு காலை உடைச்சிக்கிறோம். இங்கே பாருங்கள் இதிலெல்லாம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபுல்லாக துணி ஒன்று போட்டு கவர் பண்ண போகிறோம் இது. ஓகே.